ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் விக்னேஷ். ஸோ நாளைக்கு ஏஎல்பிசிபி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் கோல்டு, எனக்கும் லைட்டாக ஃபீவர் ஸ்டார்ட் ஆனதால் என்னால் பார்த்தீங்கன்னா போர்டில் போய் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நாளைக்கு உங்களோட எக்ஸாமுக்கான சம் லாஸ்ட் மினிட் டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி என்கிட்ட இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தையும் குறைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காம வீடியோ மட்டும் எண்டு வரைக்கும் பாருங்க. எண்டில் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகே, என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சுக்க கடகடன் ஸ்கிப் பண்ணிட்டு எண்டுக்கு போயிடாதீங்க. வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் பெட்டராக ஸ்கோர் பண்ணலாம், பார்ட் பி எக்ஸாமுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக என்ன பண்ணலாம், எக்ஸாம் எப்படி இருக்கும், இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. அண்ட் என் ஸ்டைலில் நான் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாரும் எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டீங்களா? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சேலம் சொன்னாங்க. வேற எங்கெல்லாம் எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஸோ முன்னாடியே போயிட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ஆக்சுவலி நாளைக்கு செகண்ட் ஷிஃப்ட் தான் சென்னைக்கு, அதாவது சென்னை ஜோன்ல அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸாம். ஸோ ரெண்டே ஷிஃப்ட்ல மொத்தமாக முடிச்சிடுறாங்க. சில ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல சில ஜோன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுது, சில ஜோன்ஸ்க்குலாம் செகண்ட் ஷிஃப்ட். ஸோ ஜோனுக்கு ஒரே ஷிஃப்ட்ல எக்ஸாம் முடிக்கிறதுனால நோ நார்மலைசேஷன், ஓகேவா? நார்மலைசேஷன் கிடையாது. ஸோ இதுவே ரொம்ப நல்ல விஷயம், ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் செகண்ட் ஷிஃப்ட் அப்படிங்கிறதுனால இப்போவே முன்னாடியே எக்ஸாம் சென்டர் கிட்ட போயிட்டு ஏதாவது ரூம் எடுத்துட்டீங்களா, ஒரு நாளைக்கு தான் போக போறீங்களாங்கிறத சொல்லுங்க. ஏன்னா பிஃபோரா போகிறது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? சில முக்கியமான விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் சொல்றது, எப்பயுமே எக்ஸாமை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது CBT2, ஸோ கண்டிப்பா நீங்களாம் அட்டன் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 175 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இதுல பார்ட் ஏ பார்ட் பி தனியா இருக்கு, பேசலாம், ஓகேவா? ஸோ 175 கொஸ்டின்ஸ், 150 minutes இருக்கு டைம். நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நிறைய கொஸ்டின் அட்டன் பண்றதை விட, அதாவது ஐடியா இல்லாத நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றதை விட, ஐடியா இல்லைனாலும் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஏன்னா அதுல நெகட்டிவ்ல ரொம்ப அதிகமா மார்க்ஸ் போக போறது இல்லை இல்லையா? ஏன்னா ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணீங்க அப்படின்னா 0.33 எக்ஸ்ட்ராவா போகும். சும்மா விட்டீங்கன்னா 1 மார்க் போகும், பட் அட்டன் பண்ணி தப்பானா 1.33 மார்க்ஸ் போயிடும். ஸோ இதை ஞாபகம் வைங்க. பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்லுவேன், மல்டிபிள் ரவுண்ட்ஸ் அட்டன் பண்ணுங்க. பார்ட் ஏ தான் மெரிட்டை டிசைட் பண்ணும். பார்ட் ஏ தான் அடுத்த CBITக்கு நீங்க போறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ண போதும், ஓகேவா? தென் சில காம்ப்ளிகேட்டடான பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் வந்தா, மேக்ஸா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினா கூட இருக்கட்டும், ஸ்கிப் பண்றதையும் கத்துக்கோங்க. சம்டைம்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ற டைம்ல நிறைய சின்ன கொஸ்டின்ஸ், ஈஸி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி செலெக்ஷன் வாங்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு, சரியா? ஸோ எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் எப்பயுமே சொல்றது, சில கொஸ்டின்லாம் ஆப்ஷன் எலிமினேஷன்லயே அப்ராக்சிமேட்டா கூட நம்ம இது தப்பு இதுதான் கரெக்ட் அப்படின்னு கரெக்டாக மார்க் பண்ணிட்டு போகலாம், ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸை நல்லா யூஸ் பண்ணுங்க. காமா ஃபோக்கஸ்டா இருங்க. ஒரு பெரிய பெரிய விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ இதுவுமே உங்களுக்கு ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கான போகக்கூடிய ஒரு எக்ஸாம் தான், சரியா? கட் ஆஃப் ஒன்றும் பயங்கரமாலாம் போகாது. இஃப் பாசிபிள் உங்களுக்கு டைம் இருந்தா டபுள் செக் பண்ணுங்க. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ்ல விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம என்ன பண்றோம், ஸ்பீடாக கொஸ்டினை படிக்கிறோங்கிற இதுல அந்த நாட்டை கவனிக்க மாட்டோம். அதே மாதிரி எல்லா ஆப்ஷன் ஆன்சர் மாதிரி இருக்கும், இதுல தப்பு வரதுக்கான சான்சஸ் சில்லி மிஸ்டேக்ல நிறைய இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்க ஷிஃப்ட்ல ஒரே ஷிஃப்ட் தான், அதுல என்ன குட் அட்டெம்ப்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு வாங்க, ஓகேவா? இப்போ இப்படிதான் உங்களோட எக்ஸாம் நடக்க போகும். அதாவது பார்ட் ஏல மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். உங்களுக்கே தெரியும், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபுல்லா யூடியூப்ல. ஆல்ரெடி எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நிறைய தடவை லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன். ஸோ பார்ட் ஏ தான் உங்களோட மெரிட். அதாவது நீங்க அடுத்த ஸ்டேஜ் போறதையும் அதான் டிசைட் பண்ண போகுது, ஃபைனல் மெரிட்டையும் அதுதான் டிசைட் பண்ண போகுது. ஸோ பார்ட் ஏல அட்டெம்ப்டை சூப்பரா கொடுக்க பாருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் கரெக்ட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்க. நெகட்டிவ் போட்டிங்கனாலும் ஒரு 3-4 கொஸ்டின்ஸ்க்கு மேலே தெரியாத கொஸ்டின் ஐடியா இருந்து இறங்காதீங்க, ஓகே? அது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். பார்ட் பி ட்ரேட் பேப்பர் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு.
லாஸ்ட் ஏஎல்பியில் நிறைய பேரால் செலெக்ஷன் வாங்க முடியலை. ட்ரேடுக்கு என்கிட்டயும் கிளாஸஸ் கிடையாது இல்லையா. பட் ஸ்ட்ராட்டஜி, பெஸ்ட் புக்ஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டதுனால பார்ட் பி உங்களுக்கு எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, குவாலிஃபைங் பேப்பர். குவாலிஃபை ஆனீங்கன்னா போதும். இந்த 75 இருக்குல்ல, இந்த 75க்கு 27 மார்க்கை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ பார்ட் பியில் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. நான் 75க்கு 70 தான் போடுவேன், இல்லை 75க்கு நான் 65 கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன், தேவையே இல்லை. 27+ குவாலிஃபை ஆனீங்கன்னா போதும். அதில் ஹை மார்க் எடுத்தாலுமே மெரிட்டில் மேலே வரும்னு கிடையாது, தேவையே இல்லை. ஓகேவா. ஸோ பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக ஒரு 30 to 40 கொஸ்டின்ஸ் போட்டுட்டீங்க, அதுலேயே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கரெக்ட் தான் அப்படின்னு தோணுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்லாம் ரிஸ்க் எடுக்காது. ஓகே. ஸோ இருக்கிற டைமில் நீங்கள் பார்ட் ஏ வேணால் அகைன் செக் பண்ணலாம். ஓகேவா. அண்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நடுவில் பிரேக்லாம் உங்களுக்கு இருக்காது. பார்ட் ஏ 100 கொஸ்டின்ஸ் ஃபினிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே பார்ட் பி வந்து சிஸ்டமில் ஓப்பன் ஆகிடும், ரைட்டா. ஸோ அதனால் பிரேக் இருக்காது. ஒன்ஸ் எக்ஸாம் ஹாலில் போயிட்டீங்கன்னா இது ஒரு 90 + 60 175 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கும். ஓகேவா. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் CBT to ALP CBT to நடந்துச்சு இல்லையா, அதோட கட் ஆஃப். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக போயிடாது. இது வந்து நார்மலைஸ்டு மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100 பார்ட் ஏ ஸ்கோர், சரியா. பார்ட் பி குவாலிஃபை ஆகலைன்னா அப்பயே அவங்க வெளியே டிஸ்குவாலிஃபை. ஓகே. ஸோ இதை பார்த்துட்டு 66 நான் அட்டன் பண்ணால் போதுமான்னு கேட்டுறாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு ஐடியா. நீங்கள் பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்கிறதுக்காக இதை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களோட அட்டம்ப்டை ஒரு 75 கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டால் கூட போதும், இல்லை 80 கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டிங்கனாலும் போதும் பார்ட் ஏல. பார்ட் பியில் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன் குவாலிஃபைங் பேப்பர். ஓகேவா. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. தென் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஃபார் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை ரவுண்டு பேப்பரை பார்க்க முடியுமோ பாருங்கள். ஏன்னா 100 கொஸ்டின்ஸில் மிக்ஸ்டாக தான் இருக்க போகுது, சரியா. அதில் மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் கூட ஏதாவது நியூமரிக்கல்ஸ் வரலாம். எலக்ட்ரிசிட்டியிலலாம் நியூமரிக்கல்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்பிள் மிஷின்ஸ் லீவர்ஸ்லையும் நியூமரிக்கல்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ரவுண்ட் கம்ப்ளீட்டாக தியரி கொஸ்டின்ஸ்க்கு டெடிகேட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டை பொறுத்த வரைக்கும் குயிக் வின் தான். என்ன கேட்டிங்கன்னா நான் என்னோட அட்டம்ப்டில் ஃபஸ்ட் 100 கொஸ்டின்ஸும் கடன் அடுத்த கொஸ்டின் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் ஒரு கொஸ்டினுக்கு கொடுக்குற டைம் ஜஸ்ட்டு படிச்சுட்டு தெரியும் தெரியாது ஸ்கிப், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் டைமை ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் பார்த்துட்டு கொஸ்டின்ஸை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் பார்க்கும்போதே தியரியாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, 100% ஷுவராக இருக்கீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே மார்க் பண்ணிவிடுங்க. கரெக்ட் ஆன்சரை மார்க் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஐடியா இல்லாத மாதிரி இருந்ததுன்னா அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் இதுலேயே நம்ம அவுட் ஆஃப் 100 ஒரு 40 to 50 கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா குறைஞ்ச டைமில் மேக்ஸிமம் மட்டும் நீங்கள் நல்லா கொடுத்துருப்பீங்க. Go through the entire paper quickly, answer all the questions you know instantly. This builds confidence and secures easy marks. Just imagine பண்ணி பாருங்க, இதுலேயே 50 to 60% பேப்பரை முடிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. அடுத்தது செகண்ட் ரவுண்ட். சில கொஸ்டின் சீரீஸ் கனெக்ஷனில் கொடுத்த சம்ஸு, பேரலல் கனெக்ஷனில் கொடுத்த சம்ஸு, இல்லை லீவர்ஸ் அண்ட் சிம்பிள் மிஷின்ஸில் ஒரு ப்ராப்ளம் வருது, ஈஸியாக தான் இருக்குது, ஒரு லைன் 2 லைனில் ஆன்சர் வரும் அப்படின்னா அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் செகண்ட் ரவுண்டில் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு 20 to 25 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பேப்பரே முடிஞ்ச மாதிரி இல்லையா. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் go back and tackle the questions that require calculation or a little bit more thought. These are the I know this but need a minute. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும், கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் செகண்ட் ரவுண்டில் சால்வ் பண்ணுங்க. தேர்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, தேர்ட் ரவுண்ட் டெடிகேட் பண்ணுங்க கொஸ்டின்ஸ்க்கு. பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியும், பட் பேப்பர் பென் வேணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் இந்த தேர்ட் ரவுண்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சரியா. இதெல்லாம் சேலஞ்சஸ், உங்களுக்கு சேலஞ்சை கொடுக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ். ஓகேவா, ஃபைனா. இந்த மாதிரி உங்களோட பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி அட்டன் பண்ணுங்கள். பார்ட் பியில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட 2025 அவார்ட் ஃபங்க்ஷன். அண்ட் இதில் நீங்கள் பார்க்குற மெஜாரிட்டி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ALPs அண்ட் சில டெக்னீஷியன் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஏன்னா அந்த டைமில் அந்த 2 எக்ஸாம் தான் ரிசல்ட் வந்துச்சு. அண்ட் தென் நான் அவங்கள ட்ரைனிங்லேயும் போய் மீட் பண்ணேன். 2 பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணேன். ஒரு பேட்ச் வந்து ஆவடி அண்ட் இன்னொரு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருச்சியில் நான் மீட் பண்ணேன். இவங்க எல்லாரும் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைனிங் முடிச்சு ஆன் ஜாபில் இருக்காங்க. ஓகேவா. ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸை
நான் இந்த இயரும் ட்ரைனிங்கில் மீட் பண்ணுவேன். உங்கள் கூட அகெயின் இந்த மாதிரி மூமெண்ட்ஸை நான் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ இவங்க எல்லாரும் நான் ஆவடியில் மீட் பண்ணேன் ட்ரைனிங்கில் இருக்கும்போது ஏஎல்பிஸ். ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கோ, பட் எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பொட்டென்ஷியலோடு இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியும். ஸோ எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் 100% ஷூராக இருக்கேன் இந்த மாதிரி என்னோட புது பேட்சஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக மீட் பண்ணுவேன் அப்படின்னு. ஓகேவா? ஸோ ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. இவங்களுக்கே தெரியாது இந்த டைமில் இந்த டேட்டில் இவங்க இங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு, அண்ட் என்னோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க அப்படின்னு. ஸோ அதனால் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நிறைய பயத்தோடு இருக்கீங்க அப்படின்னா, இது நார்மல் தான். உங்கள் எல்லாருக்குமே அந்த பயம் அப்படிங்கிறது எக்ஸாம் முடிக்கிற வரையும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்து வந்தவங்க தான் இவங்களும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நீங்கள் எல்லாருமே உங்களோட பெஸ்ட் அட்டெம்ப்டை கொடுக்கணும். சரியா? கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுறோம். ஆல் தி பெஸ்ட் ஃபேமிலி.